நில்லடி. என்ன பார்த்து இதயம் இல்லாதவ இரக்கம் இல்லாதவன்னு சொன்னியே, இவ்வளவு நாளா நான் ஏன் உங்ககிட்ட அப்படியெல்லாம் நடந்துகிட்டேன்னு சொல்றேன். அதை கேட்டதுக்கு அப்புறமும் உனக்கு போகணும்னு தோணுச்சுன்னா போ, தாராளமா போ. இத்தனை வருஷமா உன் தாய் ஒரு விதவன் தானே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லம்மா, நான் விதவை இல்ல, பூவோடையும் பொட்டோடையும் வாழ வேண்டிய ஒரு சுமங்கலி. ஆச்சரியமா இருக்கா? பா, இந்த தாலிய பாத்தியம்மா? இது அருந்த தாலி இல்ல, என் கழுத்துல இருந்து அறுத்தெறியப்பட்ட தாலி. என்னைய மாத்தினது போதாதா? உங்க உறவெல்லாம் வேண்டான்னு தானே சொந்த பந்தத்தை எல்லாம் விட்டுட்டு ஒதுங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப எதுக்கா இங்க வந்தீங்க? என்ன உண்டாயிருக்க? ஆனா பொண்ணான்னு டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பாத்தியாமே? ஆம்பளை குழந்தையா இருந்தா சொத்துக்கு உரிமை கொண்டாடலாம். பாவம் பொட்ட குழந்தை, என்ன பிரயோஜனம்? பெத்து வச்சுக்கிட்டு நான் தான் அப்ப நிரூபிக்க போறியா? பேசாம கலைச்சிரு, கருவை கலைச்சிரு. முடியாது, முடியாது. ஊர் உலகத்துக்கு தெரியாம தான் ஒரு தாலியை கட்டிட்டோமே, இவளால என்ன செய்ய முடியும் நினைச்சுதானே இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஓஹோ, உரிமை கொண்டாடுறதுக்கு இது ஒண்ணு இருக்கோ? என்ன செய்வேன்? அட பாவி, தொட்ட கட்டின தாலியை அறுத்தெறிஞ்சிட்டியே, நீ நல்லா இருப்பியா? இந்த கயிறோட இருக்கிற உறவை விட நீ அறுத்தெறிஞ்சிடலாம். ஆனா என் வயிறோட வளர்ற உறவை ஒரு நாள் உன்னால அறுத்தெறிய முடியாது. இன்னைக்கு வேணா நான் உனக்கு ஏமாந்தவளா இருக்கலாம், ஆனா என்னைக்குமே கோழையா இருக்க மாட்டேன். எந்த பெண் குழந்தைய கேவலம்னு நினைச்சு கலைக்க சொன்னியோ, அந்த குழந்தை மேல ஆணையா சொல்றேன், உன் கண்ணு முன்னாடி அவளை பெத்து வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த சமூகத்துல பெரிய பதவிக்கு கொண்டு வந்து அவன் முன்னாடி அவனை தலகுனிய வைக்கிறேன். இது சத்தியம். இப்படி எல்லாம் அந்த ஆளு என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் அனாதையா நின்னா, அன்னைக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா ஒன்னையே இல்லாதாக்கிருப்பேன், உண்மைகளை எல்லாம் புதைச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. நாளைக்கு இந்த உலகம் உங்க அப்பா யாருன்னு கேட்டா, ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே வழி இந்த விதவை கோலம்தான். எந்த பொண்ணும் பூவையும் போட்டு இழக்க சம்மதிக்க மாட்டா, ஆனா நான் அதுக்கும் சம்மதிச்சேன். எதுக்காக? யாருக்காக? உனக்காக தாண்டி. இந்த விதவை கோலை எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை, போட்டுக்கிட்ட வேஷம். என் வாழ்க்கையில நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துட கூடாதுன்னுதான் உன்னை ஒரு தைரியக்காரியா துணிச்சல்காரியா வளர்த்தேன். இந்த ஆண் வர்க்கத்தை நம்பி எனக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னுதான் உன்கிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்துகிட்டேன். அது தப்பா? நான் இதயம் இல்லாதவளா? சொல்லடி, நான் இரக்கம் இல்லாதவளா? அம்மா, ஐயோ, என்ன மன்னிச்சுமா. அம்மா, நீங்க எனக்கு தாய் மட்டும் இல்லம்மா, தெய்வம். சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? சொல்லுமா, சொல்லுமா. அது நான் இப்ப சொல்ல மாட்டேன், நேர வரும்ப சொல்றேம்மா. அம்மா, என்னால நீங்க இழந்த வாழ்க்கைய நானே உங்களுக்கு திருப்பி தரேம்மா. அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவன் வாயாலே இந்த ஊரே உங்களை மனைவியும் சொல்ல வைக்கிறேன். இனிமே நீங்க சுமங்கலிதாம்மா, சுமங்கலிதான். என்னங்க என்னங்க என்னங்க, இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபில
எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா? அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடி? என்னமோ பாப்பா மலரு, அம்புலி மாமா, காக்காயம் வடையும் நரியும் திராட்சை அண்ணிய இப்ப பாத்தியா? என்ன மன்னிச்சிடுங்க, இனிமே எப்போ அப்படி பேச மாட்டேன். சரி மன்னிச்சிடறேன், காலை நீட்டேன். கழுத்தை எப்படி கொண்டா? அண்டாக்கா கசம் அபுக்கா அவுகும். கொஞ்சம் சிரிச்சிடு மாமா. இந்த ஆள் மாதிரி யாராலும் நிக்க முடியாது அசையாம. ஏன் நிக்க முடியாது? நான் நிப்பேன். அப்படி நீ நின்னுட்டா நான் உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறேன். 1000 ரூபாயை காட்டு. 1000 ரூபாயை வாங்கிட்டே மாநாட்டுக்கு போறேன். நான் நிக்கிறேன். கமலா, பிஜேபிக்கு ஃபேமஸ் ஒரு ஆள் அசையாம சில மாதிரி நிப்பாரு. அந்த ஆளை வேடிக்கை பார்த்துட்டு போலாம். வாங்க. என்ன செஞ்சாலும் அசையவே மாட்டாருடி. கொஞ்சம் சிரிங்களே, நான் உங்களே கட்டிக்கிறேன். நான் ப்ராமிஸ் பண்றேன் மாமா. சிரிங்க மாமா. ஐ லவ் யூ மாமா. சிரிங்க மாமா. போடி அந்த பக்கம். நீங்களா? இதான் மகாநாட்டுக்கு வர லட்சணமா? தினமும் பிஜேபிக்கு வந்து இப்படித்தான் நிக்கிறீங்களா? இனிமே வீட்டு பக்கமே வராதீங்க, என் கூட பேசாதீங்க, உங்க வைஃப்னு சொல்லிக்காதீங்க. எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு. அம்மா லக்ஷ்மி, உனக்கு அவமானமா போச்சு, எனக்கு 1000 ரூபாய் போச்சுமா. அம்மாடி, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு, வேலைக்கேற்ற ஊதியம் கொடு. ஆட்குறைப்பு செய்யாதே, ஆட்குறைப்பு செய்யாதே. போராடுவோம் போராடுவோம், சம்பளம் கிடைக்கும் வரை போராடுவோம். இன்ஸ்பெக்டர் சார், நாங்க ஒரு நாள் கூட தவறாம சம்பளம் கொடுத்துட்டு வரோம். அப்படி இருந்தோம் 3 மாசமா சம்பளம் தரலன்னு பொய்ய சொல்லி கம்பெனி கெட்ட பேரை உண்டாக்குறாங்க சார். இன்ஸ்பெக்டர் சார், இவர் அம்மாடமா போய் சொல்றாரு. 3 மாசமா எங்களுக்கு சம்பளமே தரல சார். இந்த பாருங்கம்மா, உங்க சம்பள பாக்கிய லேபர் கோர்ட்ல போய் கேளுங்க. இங்க வந்து கலாட்டா பண்ணாதீங்க. பண்ணுனீங்க உங்க மேல நடவடிக்கை எடுப்பேன். என்ன சார் இது? நீங்களாவது எங்களுக்கு சம்பளம் வாங்கி தருவீங்கன்னு பார்த்தா அவங்களோட சேர்ந்துக்கிட்டு எங்களை மிரட்டுறீங்க. ஏன் பேச மாட்டாரு அவரு? மாசம் 3 பட்டுப்பட வீட்டுக்கு போகுதுல மாமூலா. என்ன சொன்ன? ஸ்டாப் இட். கோரிக்கைக்கு போராட போறேன், உங்களை அடிக்க போறீங்களே? சட்டத்தை மீறினா அடிக்காம என்னமா பண்ண முடியும்? உன் வேலையை பார்த்துட்டு போமா. போகலைனா இவங்களை அடிக்கிறதுக்கு உங்ககிட்ட ஆர்டர்ஸ் இருக்கா? அத கேட்க நீ யார்? இன்ஸ்பெக்டர், இவங்க தான் புது கலெக்டர் அர்ச்சனா ஐஏஎஸ். சாரி மேடம். மேனேஜர், உண்மையிலேயே உங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்ணிட்டீங்களா? இல்ல மேடம். அப்ப ஏன் போய் சொன்னீங்க? சாரி மேடம். சீக்கிரமா உங்களுக்கு சம்பளம் செட்டில் பண்ணலனா உங்க லைசென்ஸை கேன்சல் பண்ணிடுவேன். இன்ஸ்பெக்டர், அவசரப்பட்ட அதிகாரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. Be careful hereafter. Yes madam. இத பாருங்க, இனிமே உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா இந்த மாதிரி ரோட்ல நின்னு போராடாதீங்க. என்கிட்ட நேரடியா வந்து சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். சரிங்கம்மா. ரொம்ப நன்றிமா. மேடம், உங்களை பார்க்க யாரோ 2 பேரும் வந்து காத்துட்டு இருக்காங்க. Ask them to come in. Yes madam. வணக்கம். 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 நீங்க யாரு? பார்த்தா தெரியல? உங்களுக்கு சொந்தக்காரங்க. புரியல? ஆளுங்கட்சிக்காரங்க. உங்களுக்கு என்ன வேணும்? முதல்ல உட்காரணும். என்ன? நான் உட்கார சொல்லலையே. அப்ப எழுந்திரியா. ரொம்ப நன்றிங்க. ஆமா, எங்க தலைவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. அதாங்க மந்திரி ஆனந்தமூர்த்தி, தெரிஞ்சிருக்கணுமே. அவசியம் இல்ல. வந்த விஷயம்? அவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணுமே. டொனேஷன் வேணுமா? கொடுத்தா கூட வாங்கிக்குவோம். இருந்தாலும் உங்ககிட்ட எல்லாம் கேட்கப்படாது. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து உங்க வீடு வரைக்கும். கொலகாரம்பேட்டை வரைக்கும்? ஆமா, மந்திரி கொலகாரம்பேட்டையில இருக்காரு. கிருஷ்ணாம்பேட்டையில இருந்து கொலகாரம்பேட்டை வரைக்கும் ஊர்வலம் நடத்துறதுக்கு பர்மிஷன் வேணுமா? நடத்துறோம், சொல்லிட்டு போலான்னு வந்தோம். ஆமாங்க. மிஸ்டர், அங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம்லாம் இருக்கு, உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியாது. என்னங்க மந்திரி பிறந்த நாளுங்க? மந்திரி என்ன சின்ன குழந்தையா? Shut up. வேணும்னா மந்திரியை வீட்லயே கொண்டாடிக்க சொல்லு. இப்படியே போய் மந்திரி கிட்ட சொல்லிடலாங்களா? தாராளமா சொல்லலாம். வேணும்னா சீஃப் மினிஸ்டர் கிட்டயே சொல்லலாம். First you get out from this place. இதையும் போய் அவர்ட்ட சொல்றேன். I said get lost. Yes.